கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களில் உங்களுக்கு சமாதானமுள்ள பதிலை தந்து ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் பல காரியங்கள் சூழ்நிலைகளை நிமித்தமாய் ஜெபித்தும் சில முடிவுகளை தீர்மானங்களை எடுத்தும் இருப்பீர்கள். அவைகளில் தடைகளும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் இல்லை, முடியாது, அவ்வளவுதான் என்ற பதில்களை மாறி மாறி கேட்டுக்கொண்டும் மனம் சோர்ந்து போய் கலங்கி போய் நல்ல பதிலுக்காக கர்த்தரை நோக்கி மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல உங்கள் ஆத்துமா கதறிக்கொண்டும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் காணப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு நல்ல பதிலை வைத்திருக்கிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சமாதானத்திற்கு ஏதுவான பதிலை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து விசுவாசித்து எடுத்த முடிவினால் பெரிய ஜெயத்தை, விடுதலையை பெற்றுக்கொண்டதை குறித்து தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கின்றோம். 12 வருடம் வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கிறாள். அதனால் அவள் அநேக வைத்தியர்களை நம்பி வைத்தியத்திற்காக தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் வருத்தத்தோடு காணப்படும் வேளையில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு உடனே அவள் ஒரு முடிவை எடுக்கிறாள். அவரை எப்படியாகிலும் நாம் சந்தித்து அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நமக்கு சுகம் கிடைத்துவிடும் என்று அவள் எதிர்பார்ப்போடு செல்லுகையில் அவளின் விசுவாசத்தின்படி அவளுக்கு அப்படியே சுகம் கிடைத்தது. சமாதானம் உண்டானது. சாபக்கட்டிலிருந்து விடுதலை கிடைத்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கப்பட்டாள் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் அநேகர் வியாதிகளுடனும் சரீர பலவீனத்துடனும் மனசோர்வு, உடல் சோர்வுடன் மற்றவர்களின் ஆலோசனைகளினால் நஷ்டப்பட்டு பல இழப்புகளை சந்தித்து சுகம் பெற முடியாமலும் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷத்தை இழந்தும் கண்ணீருடன் காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களின் கவலைகள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இயேசு என்னை மீட்டெடுப்பார் என்று ஒரு முடிவை எடுங்கள். அவர் சமூகத்தை தேடி அனுதினமும் அவரின் வஸ்திரத்தின் தொங்கலாகிய பிரசனத்தை தேடுங்கள். ஆவலோடு காத்திருங்கள். இயேசுவாகிய அபிஷேகநாதர் உங்களின் ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்தும் அவரின் அபிஷேகம் வியாதியின் கூறுகளை மாற்றியும் நஷ்டங்கள், கஷ்டங்கள் போன்ற எல்லா நுகத்தடிகளையும் எடுத்து போட்டு சமாதானத்தை தந்து உங்களை நீடித்த ஆயுசினால் திருப்தியாக்கி ஆசிர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலும் கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் நல்ல பதில் வேண்டி காத்திருப்பீர்களானால், சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் இன்றைக்கு சமாதானத்தை தருகிற இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களின் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தப்புவித்து பாதுகாத்து சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.